இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நாங்க ஆரம்பிச்சாங்க. அதாவது எதுவுமே புதுசா பண்றேன்ட்டு பைசே பண்ணிக்கிட்டோம். எங்கடா போற நம்ம வேற என்ன பேசி தொலைக்கிறாங்க, என்ன பைசே பேசுறீங்க? இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா ஏற்காடு போறோம். அங்க போய் என்ன பண்ண போறோம்ன்றது இன்னைக்கு நைட் நீங்க பாப்பீங்க. இப்போ வந்து செங்கல்பட்டுல ஒரு கோயிலாண்ட இருக்கும். இந்த கோயில்ல இப்ப பூஜை போட போறோம். நெக்ஸ்ட் மழை பெய்யுது, இந்த வானிலை இருக்கை அதெல்லாம் சொல்ல மாட்டேன். விட்டு வந்துடலாம். உன்னை யார் அவர் சொல்லுங்க, உன்னை யார் இட்டுன்னு வரேன்னு சொன்னது? ஃபர்ஸ்ட் வீட்டுல கம்முகிறேன் கார் தூக்கி போட்டு இட்டு நிக்கிறேன். ஃபோன் பண்றா, காஞ்சிபுரம் தான் போதும். நான் இதை சரி ஏறி போயிருப்போம். இது போக அவன் ஒரு நண்டே போவாங்க வந்து ஸ்கூல் பாட்டு நான் சொல்லவா ஸ்கூல் சொல்றான். மச்சான் சொன்னதுக்கு அப்புறம் காலேஜ் சொல்லுவேன். நானு ஸ்கூல் கிடையாது, 12th பாஸ் ஆயிடுச்சு. காலேஜ் என்ன காலேஜ் ஆக போறப்பா? அவன் குழந்தை பத்தி பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் வரா முதல்ல பூஜை போறது முக்கியம். அது சுத்தத்துக்கு ஆள் ஆள் இல்லடா. விட்டு போய் இச்சா முன்னாடி எப்படிடா ஃபர்ஸ்ட் பாரு அவனோட சேர்ந்துட்டு சுத்தத்துக்கு போது எப்படி தெரியுமா? ஆளு என்ன பார்த்து திருச்சூர் தெரிஞ்சா பேசி இல்லன்னா பேரு எங்க சுத்துறா கிளம்பு. இது பாரா சரி காசுதா தேங்காய் வந்தோம். உடையமா பாரு உங்களுக்கு வராத்தெல்லாம் பண்ணாதடா. அது மாதிரி அவங்களுக்கு வராத்தெல்லாம் பண்ணாத. அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து இதுல வந்து நான் வந்து ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் எல்லாம் பேச வேண்டியது. ஒரு மட்டையை உள்ள மட்டை டைம் ஆகுதா, மழை பெய்யுது. ஸ்கூல் உங்களுக்கு தெரிஞ்சு ஏற்காடு போகுமான்னு தெரியல. கிளைமேட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீட்டு ஊத்துது மழை. ஏலகிரியாவது கூட்டு போவாடா. வீடியோ ரெக்கார்ட் ஆச்சா? ஆன் பண்ணா கேமரா வாடகை எடுத்து நீங்க தானே? ஆமா. கேசட்ட மறந்துட்டீங்க. என்னடா குறையுதா? சரி, எங்க நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா பாரதி இல்லைன்றதா ஒரு வருத்தமா இருக்குது. பாரதி இல்லாம இல்ல, அவர் தான் கேமராமேனா இருக்காரு. சரி தெரிஞ்ச வீடியோ ஆஃப் பண்ணி தான் இருப்பாங்க. ஆமா பாருடா செக் பண்றாங்க. அவங்க எங்கடா செக் பண்றது? அவங்க மூஞ்சி பார்த்தா செக் பண்ற மாதிரி இருக்குது. கை எடுத்துட்டு வர தப்பா இருப்பீங்கண்ணா. மந்திரமே தெரியாம இப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. சார் அப்படியே வண்டியை நம்பித்தா வண்டி மேல போட்ட போடா. அப்படி வண்டி அவன் பேரண்ட் மேல உடைக்கு போடா. இல்ல அவன் பேரண்ட் மேல உடைக்கு போவான் தெரியுமா? ஒண்ணுக்கு போயிட்டு வரேன். ஒண்ணுக்கா இரு போலாம்.
சீவலா சதுரலா எப்படி உடைக்க மாட்டான் பாரு. நீ மட்டும் இப்ப வச்சு நினைச்சுடா வச்சு ஸ்கூல் இதுல நாள்ல இருந்து நீ ஸ்கூல்ல போகலாம். நாள்ல இருந்து பொறுப்பு சீவல் பெருசா சதுரல் பெருசா வந்துச்சு ரெண்டு மணி நேரம் வந்துடா 2 தான் ஸ்கூலுக்கு துப்புறம் வச்சு போய்க்குது பாத்தியா. பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஏற்காடு கிளம்பி வச்சேன். ஏற்காடுல இருந்து பாத்துட்டு போறாரா சரி பண்றாங்க பத்தி பசங்க மாதிரி. சரி ஓகே நாங்க ஏற்காடு கிளம்பிட்டோம். ஏற்காடுல போயிட்டு மீட் பண்ணுவோம். அந்த வேலை பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா ஏற்காடுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட் வந்து இப்போ சில்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு 8 மாவட்டம் ஃபுல்லா சில்லுன்னு தான்டா இருக்குது மழையில. வீடியோல கொஞ்சம் பேச விடுங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏன்னா ஒரு வீடியோல வந்து நம்மள வந்து ஒரு விளாகருக்கான அந்த ஸ்டைல்ல பேசலாம்னு பாத்தீங்கன்னா விட மாட்டான்றான். நீ இல்ல இந்த பேசுறதுக்கு நீ இல்லடா, நீ ஒரு தண்டடா. நீ கட் பண்றான் எதுவும் தெரியும், அதெல்லாம் கட் பண்ணுவான். ஆனா ஓட்டமே என்ன கட் பண்ணி விட்டுறது அவரு. இல்ல நான் இப்ப அது கூட நான் அதை பத்தி யோசிக்கல. நான் இவ்வளவு கண்டென்ட் தானே, சரி இப்படியாவது என்ன கலாச்சி நீ பேசுன்னு சொல்லிட்டு அப்ப கூட எதுவும் பேச மாட்டேன்ற. நீயே சொல்லி கட் பண்ணி விடு. நான் கலாய்க்கல, நீ பேசு. கட் பண்ணல, பேசு நீ. நான் நான் கம்முனுக்கிறேன். ஆப்போசிட்ல என்ன பேசுறதா நீ கலாயிடா, நான் கம்முனு என்ன அந்த வீடியோ கட் பண்ணல காய்ஸ். பாத்தீங்கன்னா இப்ப என்ன வந்து இவர் வந்து கலாய்க்க போறாரா நம்ம பெருசு. அவரோட மொத்த திறமையே நீங்க பாக்குறீங்க. அவன் கலாய ஆரம்பிடாடி. நான் கம்முனுக்கிறேன்டா. பேசாதான் மச்சான் லூஸ் மாதிரி பண்ணிக்கிறான். இதான் மச்சான் டைம் மனசு இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு என்கிட்ட போன்ல தனியா திட்டு வரலாம், அதே மாதிரி திட்டிடலாம். எதுக்கு போட்டா சீனிவாச மாதிரி சிரிச்சீங்களா? பேச்சு போடா பிரதேசி பேசு. இத சொல்லிடுற எல்லா வீடியோலயும் ஒண்ணு சொல்லிட வேண்டியது. பேசக்கூடாது நினைக்கிறேன். அப்படியே பேசிட்டே ஒரு அப்படியே ஒருத்தர் எதுக்கு எனக்கு தீபிகா கமனுவா நிஜமாவே யார் தானே அது சொல்லுங்கடா. அது பாரதி மட்டும் தெரியும், உனக்கு தேவையில்லாதது. அது என்னோட குறை கூட போட்டோம்னா உனக்கு வேணாம். திரும்பியா மாட்டியா? மாசாலா இருக்கா ரத்மே சொக்கா வாங்கி கொடுத்துரு. சொக்கா வாங்க. சரி மச்சான், நான் அவனை பார்த்துட்டு பொண்ணு ஒண்ணு செக் பண்றது. எண்ணம் பூரா வந்து பொண்ணா இருக்கக்கூடாது. பெண் வெறி இருக்க கூடாது என்னைக்குமே. கல்யாணம் அதுவே நடக்கும். ஸ்கூல் ஐயப்பா காலேஜ் காலேஜ் தானே அப்புறம் நான் ஸ்கூல்ன்ற. நீ காலேஜ் தானே அப்புறம் ஸ்கூல மச்சான். உனக்கு நான் இருக்கிறேன் மச்சான். சப்போர்ட் நான் பண்றா. அவனா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு பாருங்க. அவனதான் ஜீவா ஸ்கூலுக்கு கூட கூடாது. சேவ் பண்ணிட்டு வாடா, அப்படியே கிளம்பிடலாம். பண்ணிட்டு வந்துரு. மச்சான் ஸ்மைல் சூர்யா மாதிரி அழகா இருக்கா. நல்லா சீக்கிரம் வெக்கப்படாதா?
எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு எந்த ஊர் ராஜா? தலைவாசல். தலைவாசல் இந்த ஊர் தலைவாசல் வந்திருக்கோம். நீங்க என்ன ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு தெரியுமா? பிரக்ஞான் சார் ஆர்டர் பண்ணியா? பிரக்ஞான் அவர் ஏதுடா? நாளைக்கு தான் உன்னை ஃபர்ஸ்ட் கேட்டேன் ஆர்டர் பண்ணி. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ரெண்டு பரோட்டான்னு சொன்னேன். நான் சொன்னேன் எல்லாமே ரெடியா இருக்குங்க. ஆர்டர் பண்ணி எங்க போனேன்? டீ கடை டீ குடிச்சோம். சாப்பிட்டு முன்னாடி எது டீ நம்ம டீ குடிச்சோம் பார்த்தா ஒரு வாடி ஒரு வீடியோ ஒரு காரணம் சொல்றேன். ரெண்டு மாரியம்மன் ஆரம்பிச்சு இப்பவே பாலத்துக்கு ரைட் எடுத்துறதுல இருந்து ஒரு நிமிஷம் இப்ப டீ குடிச்சு வந்தேன். ஒஃபினா டீ குடிச்சிருப்பாரு. பட் ஆனா ஒஃபினா டீ குடிக்கல. நான் கார் வருவேன். அதான் அதனால தான் டீ குடிக்கல. மசிச்சு சாப்பிட்டா பார்த்து டீ குடி பண்ணிடுங்க. உன்ன மாதிரி கண்ட நேரத்துல டீ குடிக்கிறவன் அவன் சரியா 1 மணி 2 மணி டீ குடிப்பான். டீயே குடிச்சது வாழ்க்கையில அது கொஞ்சம் எடுத்து பசிக்கிறா எடுத்து வச்ச உடனே நீயே திருப்பி வச்சிருவோம். வெஜ்ஜில் எல்லாமே ஓகே. வச்சு பாத்தியா? இல்ல வச்சுக்க நீ நீ வச்சுக்கோன்றான். அவன் ஏன் வச்சுக்கோன்னு சொல்றான்னு புரியல. சிக்கன் ரைஸ் நல்லா இல்ல. என்னடா இன்னும் ஐயப்பன் புரிஞ்சுக்கிட்டா நீ? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஏய் கம்மு, அவன் டீ குடிக்கும் போது என்ன நான் சொன்னா உனக்கு தெரியாது. என்னடா மனசுல இருந்த கஷ்டம் எல்லாத்தையும் கொட்டிட்டான் என்கிட்ட. கொஞ்சம் கொட்டுறா அப்படி கொட்டுறா பாத்தியா? இதை கொண்டு அவன் என்ன பண்ணான்னு அவனை பண்ண மோட்டிவேட்டு எது? அவன் என்ன பண்ணாலும் அவனை பண்ண. ரெண்டு பேரும் அந்த மாதிரி கொடுக்குது. அவன் தனியா போகும்போது நினைச்சாங்க. டேய் டீ குடிக்க போங்க. ஆர்டர் பண்ணது நீ என்ன ஒண்ணு தரதான் வர 50 ரூபாய்க்கு. ஏய் வாயில ஊத்தி எட்டு பண்ணாதீங்க. அப்படியே ஒரு மாஸ்டர் கூட வச்சு சந்தோஷ் பாபு. டேய் சந்தோஷமா இல்ல சந்தோஷமா இருக்கியா? அவன் கேன் எடு. வெல்கம் டு ரஸ்னா. கை எல்லாம் தேவை. இருங்க பாத்தியா எல்லாம் வந்திருக்கான். எந்த எவ்வளவு தூரம் வந்திருக்கான்? 4 ரூபாய்க்கு நட்டுறா. அதான் விழுப்புரமே வந்துக்கிறோம். இன்னும் எவ்வளோ அந்த உசனே இன்னும் ஒரு 4 மணி நேரம் ஆகும்டா. பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஏற்காடோட பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்வாசி கட்டம் தான் வந்திருக்கும். இன்னும் ஒரு முக்கால்வாசி கட்டம் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எதனா ஒரு கண்டென்ட் எழுதலாம்னு சொல்லிட்டு எங்க பெருசுகிட்ட சொல்லியிருந்தேன். கண்டென்ட் யோசிச்சு ஒரு பிரைன் வந்து தூக்கத்துக்கு போயிடுச்சு. தூங்கி எழுந்து இப்பதான் அந்த கண்டென்ட் யோசிச்சு பேசலாம்னு வந்திருக்காரு. பாரு ஆரம்பிடா. அதாவது அப்படின்னு ஆரம்பிக்காத வேற ஆரம்பிடன்னு சொன்னா தூக்கம் வருது எனக்கு. தூக்கம் வருதா? மச்சான் கேமரா ஆஃப் பண்ணிடுறான். நாயை வச்சிடு. ஆனா ஜீவா நீ ரூபே சொல்றான் சிரிச்சா அழகாக ரெண்டும் அதையும் நம்பரை பாத்துறாரு. அது அவன் சொன்னது வேண்டல மச்சான் சிரிச்சாதான் அழகா இருக்கும். ஒரு போட்டோ எடு மச்சான் அப்படின்னு பத்தியா? இல்ல அவன் அந்த போஸ்ட் வந்துட்டு வேற இவனுக்கு உடனே சுந்தர் போன் பண்ணலாம். மச்சான் அந்த குதிரை போட்டோ குதிரை வீடியோ ஒண்ணு போட்டிருந்தால ஜீவாது ஆமாண்டா அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி இது பிச்சா அப்படின்ட்டா. இல்ல அண்ணா இல்ல மச்சான் நீ குச்சா உன்ன பார்த்து அவன் குச்சான். இல்ல அவன் பண்ண தப்பு இல்ல. சுந்தரம் அந்த மாதிரி எனக்கு போன் பண்ணி சொன்னதே இல்ல மச்சான். ஒரு நாள் கூட போன் பண்ணிட்டு ஜீவன் இந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணிக்கிறான். என்னடா அவனுக்கு தெரிஞ்சுதான் போட்டான் தெரியாம தான் போட்டானா அப்படின்ட்டு. இவன் வேற கமாண்டே போ அது கமாண்ட் போடல கமாண்ட பாஸ் பண்ணிட்டான். சொல்லு மணி பாத்தீங்கன்னா 7:30 வந்துக்கிறோம். அதெல்லாம் சொல்ல போறீங்க சொல்லுங்க. அப்படி இல்ல அதாவது சொல்ல போறீங்க சொல்றா. அப்படி இல்ல மச்சான் அதாவது ஸ்டார்டிங் பேசிருந்தாங்க இருந்து 2 டைலாக் கேட்டி நானும் பேசிட்டோம். என்னத்த பேசுறது இனி என்னத்த பாக்க திரும்பி எதையோ பாடுறா. யாரு இதோட நீ என்ன பண்றனா சேலம் கிட்ட வந்தவொடனே என்கிட்ட வண்டி கொடு புரியுதா? எவ்வளவு தூரம் நான் ஓட்டணும் வந்துட்டேன். எவ்வளவு தூரம் ஓட்டணும் சார்? 100 கிலோமீட்டர் நீங்க ஓட்டினா நான் இன்னும் 200 கிலோமீட்டர் பாவம் ஓட்டணும். இதோட ஹீல் சேர போது மட்டும் வண்டி கொடு போதும். நீ அது வரைக்கும் நீயே ஓட்டிக்கோ. அது வரையும் என்னமோ
இப்போ கூட குடுக்குறேன் மச்சான் வந்து வண்டி இல்ல இல்லடா நீ பரவாயில்ல நீ ஆசைப்பட்டு உட்காந்து எனக்கு அதான் ஆசையா இருக்கு அவ்வளவு ஆசையா இருக்க போய் அதனால இல்லடா நீயே ஓட்டு பிரச்சனை இல்ல. டேய் பாரதி கம்முன்னு வரான்டா டேய் மனசே கேட்கலடா. பாரதிக்கு ஒரு வாட்டி கார் ஓட்ட கத்து தரேன். பாரதி ஓட்டினானா போலாம்டா. அவனுக்கு கத்து கொடுத்தா ஒரு நாள். பாரதி ஒரு நாள் கத்து கொடுத்த நான் சொல்லிடுறேன் மச்சான் கஷ்டப்படாத. இல்ல வாய்ப்பே இல்ல. டேய் கத்து கொடுத்தா வண்டியில ஏறி உக்காந்தான் மச்சான். வண்டி ஆன் பண்றான்னு பண்ணிட்டான். ஹேண்ட் பிரேக்கர்றான்னு எடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் கியர் போடுறா கிளட்ச மெரிச்சின்னு போட்டான். ஆக்சிலேட்டர் குடுறான்னு தெரிஞ்சிருச்சு இந்த காமெடி தெரிஞ்சிருச்சு. பாரதியா சினிமா இல்ல உனக்கு இந்த மாதிரிலாம் பண்றதுக்கா? பாரதியா சத்தியமா இந்த மாதிரிலாம் பண்ணாடி அசிங்கமா தெரியாது. நேத்து நைட் அப்பதான் மச்சான் ஜீவா போயிட்டே இருக்கிறான். ஏசி ஐயப்பதான் ஆஃப் பண்ணான். அவரே கத்துறான் யார பாரதிய ஏசி ஏன் ஆஃப் பண்ண ஏசி ஏன் ஆஃப் பண்ண அவன்ல ஏசி பட்டு தெரியாது. ஆஃப் பண்ணிட்டான். ஏசி ஏன் ஆஃப் பண்ண அப்படிங்க எனக்கு பட்டன் கூட தெரியா என்ன போட்டு யாராவது திட்டிங்கிற நீ உடனே பாத்துட்டா காலோட மச்சான் தேர் பார்த்து கார் நிறுத்திட்டு போனானுங்க. இப்போ வரைக்கும் அவனுக்கு போன் சார்ஜ் போட தெரியாதா கார்ல. முன்னாடி உட்கார்ந்தா கூட நம்ம கிட்ட குத்துட்டு போடுறான். அந்த இதுல நுழைக்க தெரியலப்பா அவனுக்கு. வீடியோ போயிட்டு இருக்கு. காலைல கொண்டா கார் நிறுத்திட்டு சாமி போறானுங்க. சரி எனக்கு தூக்கம் வந்தது. சரி இவனுக்கு போட்டானா எப்படி காத்தாலக்கிட்டு நான் இறங்கி ஓட்டானு கூட. உன்னோட வாழ்க்கை நல்லதுக்கு சொல்றேன். சார்ஜர் எல்லாம் போட கத்துக்கோ. அதே மாதிரிதான் டீகள்ல போய் நிறுத்திட்டு வண்டி லாக் பண்ணிட்டேன்டா. வெளியே நிறுத்தி சாவி லாக் பண்ணிட்டேன். இவன் மட்டும் தான் உள்ள இருக்கிறான் வண்டி உள்ள. கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் வந்து வண்டி திறக்கிறேன். அவன் போட்டு கத்துறான் லப்பலப்பன்னு. உள்ள உட்காந்துக்கிறவனுக்கு இந்த பட்டணம் டோர் திறக்கும் தெரியும். எனக்கு திறக்கவே தெரியல. எப்படி மூட்டு போயிட்டீங்க? நான் என்ன மச்சான் நான் இங்க திறந்து பார்த்தேன் தரல மச்சான். அந்த நீட்டா இருக்கு அத வச்சு வரல. நான் இங்க திறந்து நான் வரவே இல்லடா. வெளிய வண்டி தான மச்சான் நீ. அந்த பட்டன் எங்க இருக்குன்னு தெரியலையா? வெள்ளடி இது பட்டன் எங்க வச்சிருக்கீங்க? கார்லன்றாம்பா வந்துட்ட. ஏய் நாளைக்கு கார்ல அசிங்கமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பாரதி நாளைக்கு காலைல கார் ஓட்டுவோம். கார்ல என்ன இருக்குதுன்னா கத்து கொடுக்க போறேன். பாரதி இந்த சார்ஜ் கூட போட தெரியலன்னு வச்சுக்கியா நீ வாழ்க்கையில சார்ஜ் போட முடியாது. புரியுதா? அசிங்கமா பேசக்கூடாது. அவன் பாண்டிச்சேரி விளையாடல உள்ள பாரு. இந்த வார்த்தை தான் கண்டினியூ பேசிட்டே இருந்திருப்போம். ஏதான் 3 பேர் அவன் சொல்றான்னா கேட்டுங்க நீ. ஆமாடா சொல்லு. அப்பதான் தாண்டி அவன் பேசுவான். ஒரு தடவை 2 தடவை ஓட்டா மச்சான். ஃபர்ஸ்ட் தடவை மொத்த வச்சு நான் 2வது தடவை மொத்த தள்ளி யார விடு தீபிகா வீடியோ ஆள் பாக்குமே கம்முன்னு நானு. தீபிகா யாருன்னு சொல்லுங்கடா. நான் சொல்றதுக்கு இல்ல. பாத்தியா மறைக்கிற பத்தியா? உனக்கு பத்திர என்ன கேக்குற? பேசக்கூடாது. வீடியோ எல்லாரும் பாப்பாங்கடா. அது கம்முன்னு வரலானே. அது ஒரு சிக்னேச்சரா பாத்தி உனக்கு. போகும்போது அந்த சேலம் முருகன் கோயில்ல நிறுத்துமா ஆரம்பிச்சிட்டியா? போனதுல கூட சொன்னல நீ தமிழ் கடவுளா? தமிழ் கடவுள்ரா. ஹிந்தி பாதுனா நிறைய வாட்டி பானிபூரி வாங்கிட்ட காசு இல்லைன்னு ஒண்ணு. புரிஞ்சு போச்சு. வாய்ஸ் கூட போட்டுக்கலாம். புரிஞ்சு போச்சு.